வணக்கம். இந்த பகுதியில் பிறந்து தொழில் காரணமாக பல இடங்களில் வசிக்கும் எங்களில் பலர் சமுதாய பணிகள் செய்யும் நோக்கத்தோடு உருவாக்கியதுதான் இந்த நேசக்கரங்கள் அறக்கட்டளை. மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் இணைந்து இந்த தீவு மக்களின் கல்வி, பொருளாதாரம், வாழ்வாதார மேம்பாடு உயர்வதற்கான பணிகளை செய்ய எண்ணம் கொண்டு கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் செயலாற்றி வருகிறது எங்கள் நேசக்கரங்கள் அறக்கட்டளை. நம் பகுதி மக்களின் குழந்தைகள் உயர்கல்வி பெறுவதற்காக வாய்ப்புகள் பல்வேறு வந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு வங்கி கடனுதவி பெற வழிமுறைகள் இவற்றை தொடர்ந்து செய்து வரும் நேசக்கரங்கள் அறக்கட்டளை அறிவியல் பூர்வமான சிந்தனையோடு நம் மக்களின் முன்னேற்றத்திற்காக கடல் ஓசை FM என்ற பெயரில் இந்தியாவிலேயே முதன்முறையாக மீனவர்களுக்கு என்று ஒரு சமுதாய வானொலியை நிர்ணயிக்கிறது. இந்திய அரசின் 8 அமைச்சகங்களில் உரிய அனுமதி பெற வேண்டிய நிலையிலும் தொடர்ந்து பாடுபட்டு இன்று முழு ஒளிபரப்பு தொடக்க விழா காண்கிறது. எங்களின் இந்த பணிகளை எல்லாம் ஊக்கப்படுத்தியதோடு பேருதவி புரிந்தவராகவும் நம் மீனவ மக்களின் பால் அதிக ஈடுபாடு கொண்டவராகவும் இருக்கின்ற எனது அன்பு தலைவர் மாண்புமிகு சிதம்பரம் ஐயா அவர்கள் திருக்கலங்களால் கடலோசை FM தொடக்க விழா காண வேண்டும் என்பதால் சோதனை ஒளிபரப்பு காலம் நீண்டு கொண்டே சென்றது. நமது பக்கத்து மாவட்டம் சிவகங்கை தந்த பாசத்தலைவர் வெள்ளை உள்ளம் கொண்ட வெள்ளுடை வேந்தர் இங்கே வீட்டிற்கு தொடங்கி வைக்கிறார்கள். அதே போல கடலோசை FM சமுதாய வானொலி உறுப்பிற அடித்தளமாக இருந்தது. திண்டுக்கல்லில் விவசாயிகளுக்காக பசுமை அறக்கட்டளை தலைவர் ஜே பால்பாஸ்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பசுமை FM என்ற சமுதாய வானொலி தான். நாம் மீனவர்களுக்காக சமுதாய வானொலியை தனியாக நிறுவ வேண்டும் என்ற வேட்கையோடு அவரது ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு அதை இந்த மேடையில் நன்றியோடு பெற்றுக்கொண்டதை இந்த மேடையில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். கடலோசை FM நிறுவும் பணிகளில் அறக்கட்டளை மட்டுமின்றி திரையுலகில் பல ஸ்டுடியோக்களின் கட்டுமான பொறியாளராக இருந்த சென்னை திரு தாமஸ் பங்கார் அவர்களும் அகில இந்திய வானொலியின் பல்வேறு நிலையங்களில் உதவி இயக்குநராக நிகழ்ச்சி தலைவராக 30 ஆண்டு காலம் பணியாற்றியுள்ள மதுரை மகா சோமாஸ் கந்தமூர்த்தி அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை எப்போதும் ஊக்கப்படுத்தி உறுதுணை புரிகிற இளந்தலைவர் கார்த்தி பா சிதம்பரம் வாழ்த்திட வருகை வந்திருக்கிறார்கள். அதே போல முதுபெரும் ஒளிபரப்பாளர் நமது அன்பு அறிவிப்பாளர் BH அப்துல் அமீது அவர்கள் எங்களது அழைப்பை ஏற்று இலங்கையிலிருந்தும் மீனவ மக்களிடம் நேசம் கொண்ட எழுத்தாளர், பேச்சாளர், நடிகர், பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள் மதுரையிலிருந்தும், பேச்சுவை மிக்க முனைவர் குறிஞ்சிவேந்தன் அவர்கள் புதுச்சேரியிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். நமது மக்களிடம் பேரன்பு கொண்ட சுவாமி பிரணவானந்தா, அருட்சகோதரர் ஜான் பெர்னாண்டோ, திரு செல்லத்துறை அப்துல்லா, கடலோர காவல்படை உயர் அதிகாரிகள் ஆகியோரும் வந்திருக்கிறார்கள். நம் மக்களின் திறமைகளை வெளிப்படுத்த காத்திருக்கும் கடலோசை FM வானொலியோடு நின்று விடாமல் எதிர்காலத்தில் எங்கள் அறக்கட்டளை ஆங்கில மொழித்திறன் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் திறன் இவற்றிற்கான இலவச பயிற்சி மையங்களை நமது நேசக்கரங்கள் அறக்கட்டளை அமைக்க திட்டமிட்டுள்ளது. நம் தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் கலந்து கொண்ட வகையில் இன்னொரு மகிழ்வான செய்தி என்னவென்றால், நமது நேசக்கரங்கள் அறக்கட்டளை உலக அளவில் ஐநா சபையின் எக்கோசாக் கன்சல்டிவ் ஸ்டேட்டஸ் சிறப்பு பெற்றிருக்கிறது என்பதுதான் இந்த சிறப்பான விஷயம். எனவே நம்மை நாமே உயர்த்தி கொண்டு நம் நாட்டிற்கு உதாரணமாக விளங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.